ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து டேட் 23/6/2026. நேற்று என்ன நடந்துச்சு, முந்தா நேற்று என்ன நடந்ததுன்னு 2 நாளோட சேர்த்து வீடியோஸ் இப்போது பேசுகிறேன். சண்டே வந்து படிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒன்றும் படிக்கவே இல்லை. அப்படியே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஓபி அடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு கருப்பு படத்தை டவுன்லோட் பண்ணி டிவியில் போட்டு அதை உட்காந்து வீட்டில் எல்லாம் பார்க்க வச்சு, அதுக்கு முன்னாடி போயிட்டு அட்மிட் கார்டு இது பண்ணிட்டு வந்தேன், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்துச்சு, அன்றைக்கி தான் 2 தடவை ரீலாப்ஸ் ஆச்சு, அவ்வளோதான். சண்டே இதுதான் நடந்தது. தென் நேற்று என்னாச்சு, காலைல எழுந்துட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அம்மாவை 2 பாக்ஸ் இது பண்ண சொல்லி கிளம்பிட்டேன். 6:10 இங்கேருந்து கிளம்பிட்டேன். எக்ஸாம்னால, நெட் எக்ஸாம்னாக்காக காலையே கிளம்பிட்டேன். அப்புறம் அங்கே கரெக்டாக ஒரு 7:10 அது போல் ரீச் ஆகிட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சேன். கடைசியில் சாப்பிடாமலே உள்ளே போயிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு சாப்பிட மாட்டோன்னு. அளவு ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே உள்ளே போயிட்டேன். அப்புறம் எக்ஸாம் ஓரளவுக்கு இருந்துச்சு, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரஃப் ஷீட் எப்படியாவது தூக்கி வந்திருக்கலாம், பட் மறந்துட்டேன். பரவாயில்ல, இப்போ கொஸ்டின்ஸ் என்னன்னு தெரியும். ஓரளவுக்கு பார்த்தோன்னே தெரியும், சரி இந்த கொஸ்டின் என்ன அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அது நெட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு படிக்கணும். என்னென்ன சிலபஸ்லாம் போர்ஷன்லாம் இதெல்லாம் வந்து ஹை வெயிட்டேஜ் கொடுத்து கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து படிக்கணும். அதுக்கு அடுத்து என் கூட உட்காந்தவங்கெல்லாம் எம்ஏ தமிழ் முடித்தவங்க, தமிழ் பிஹெச்டி பண்ணுறவங்க ஆச்சு. அதுக்காக எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் கிளம்பி அங்கேருந்து கிளம்பும்போது 12:15 கிளம்பி இங்கே 1 மணிக்கா தேனாம்பேட்டு வந்தேன். அங்கே இல்லைன்ட்டானுங்க, பிரகாஷ் தாலிஃபாலா வந்துட்டு இல்லைன்ட்டாங்க, லீவுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே போனேன் அண்ணா சாலையில் போயிட்டு, இவன் ஸ்பென்சர் ப்ளஸ் ஆப்போசிட்டு அங்கே போய் இந்தியா டூரிசம் போயிட்டு அவனுங்களை கூப்பிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் ஒரு 1:45-1:50 கிட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்து மறுபடியும் கம்பெனிக்கு வந்து அவனுங்களை விட்டுட்டு அப்புறம் வந்தேன். நான் இங்கே கம்பெனிக்கு வந்தேன். ஷாலினி அவங்களுக்கு மட்டும் வணக்கத்தை சொல்லிட்டு நான் பண்ண உட்காந்து வேலையை பார்த்துருந்தேன். அந்த டேட்டாலாம் காப்பி பண்ணி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி அதித்தி வந்தாங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நெட் எக்ஸாம் எழுதுறேன்னு அவங்களும் எழுதியிருக்காங்க போல். நானும் லாஸ்ட் டைம் எழுதுகிறேன் மேனேஜ்மெண்ட், பட் அதில் போர்ஷன்ஸ் அதிகமாக இருந்ததுனால நான் அடுத்து ஹெச்ஆர்எம் எழுதலான்னு இதை எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அந்த இதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய இதில் மாற்றிட்டு இப்போ எந்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த டாக்குமெண்ட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணோம். நேற்று ஃபுல்லாக உட்காந்து அதை 4 டாக்குமெண்ட் இருந்ததை வந்து எல்லாத்தையும் ஒரே டாக்குமெண்ட் ஆக்கியாச்சு. இப்போ வந்து அடுத்து இன்றைக்கி வேலைகள் இருக்குது, எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணணும். இந்த மீதி இருக்க 13 என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, இது மாதிரி கிளம்புனேன். ஒரு 6 மணிக்கு 6:20 கிளம்புனேன். கௌதம் சார்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் லேக்கத் அலி சார்கிட்ட பேசிவிட்டு அவர் நிறைய சொல்லிருந்தார், ரெக்கமெண்டேஷனில் வந்ததுனால ஃபீல் பண்ணாத மாதிரி சொல்லிருந்தார். எல்லாத்தையும் முடிச்சு அது சவுண்டு கம்மி பண்ணாமா, நீ என்னம்மா பண்ணுக்கிற, எங்கம்மா வர நீ? என்ன பண்ற? போறோம் போமா. என்னடா லாரி
ஓரம் போமா, ஏய் வீடியோ ஓடுதுமா, ஓரம் போமா. என்ன வீடியோ எழுப்பா. இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? தூக்க மாட்டியாதா? அதுக்கப்புறம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மணி வந்து ரேப்பிடோ 2 பேர், ஒரு பார்சல் ஆர்டர் ஒன்று, இன்னொன்று வந்து ஆள் சேட்பட்டில் எக்கோ பார்க்கு முன்னாடி, அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்கு அப்புறம் அங்கெல்லாம் இறக்கி விட்டு, அது ஒரு 50 ரூபா, இது ஒரு 50 ரூபா, 100 ரூபா ஆச்சு. அதில் இப்போது ஒரு 10 ரூபா போய்டும் ஆச்சு. இல்லைல்ல, அதில் ஒரு 7 ரூபாய், இதில் ஒரு 9 ரூபா, 16 ரூபா போயிடும். மீதி 80 ரூபா கிட்ட இருக்கும். அது என்னாச்சு, அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு இது மட்டன் குழம்பு சாப்பிட்டு, தோசை சாப்பிட்டு, முட்டை தோசை ஒரு 3 தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டு, அவ்வளோதான். இன்றைக்கி நேற்று தான் நடந்தது. விஜய்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னேன், நம்ம 2 பேரும் மட்டும் தான் நம்ம என்னென்ன சொல்கிறோன்னு யோசிச்சு பேசிகிட்டு இருக்கோம். மற்றவங்களாம் இன்னொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவே அந்தளவுக்கு உள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யாரும் பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆன்சரன் எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு அதெல்லாம் வந்தேன். ஓகே, இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.